ஹெல்த்தியான ஒரு கார பணியாரமும் இனிப்பு பணியாரம் தாங்க பார்க்க போகிறோம். வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இனிப்பு பணியாரத்துக்கு முதல்ல வெல்லத்தை நம்ம லைட்டாக கரைச்சிக்கலாம். இது கரைஞ்சால் போதுங்க, பாக காய்ச்ச வேண்டாம். கரையட்டுங்க. இங்கே கார சட்னிக்கு வெங்காயம், தக்காளி, 2 பல்லு பூண்டு, வரமிளகா பச்சையாக அரைச்சிட்டு தாளிச்சிருக்குங்க. இது சூப்பராக இருக்கும் கார சட்னி. அந்த கார பணியாரத்துக்கும் மசாலா பணியாரத்துக்கும் இந்த கார சட்னி காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இதில் கடுகு, உளுந்து, கொஞ்சம் போல் வெங்காயம், பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதில் இன்னும் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கேரட்டு, தேங்காய் துருவி போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி சிம்பிளாக பண்ணுறேன். அவ்வளோதாங்க. அதுக்கு வதக்கி அரைச்சி ஆற வச்சு நம்ம போட்டுக்கலாம். இங்கே சட்னியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மசாலா பணியாரத்துக்கு சூப்பராக பாருங்கள். இது நான் ராகி மாவில் ஊற்றுறேங்க, நார்மல் மாவு கிடையாது. ராகி மாவில் ஊற்றுறேன். கொஞ்சோண்டு மட்டும் நான் இட்லி மாவு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி பணியாரத்துக்குன்னு தனியாக அரைக்கலை, இட்லி மாவு இருந்ததில் தாங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஊற்றுறேன். ராகி மாவு 90%, 20%க்கு கொஞ்சமாக ஒரு கரண்டி அளவுக்கு நான் இட்லி மாவு சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இந்த வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கிட்டு சூப்பராக ஊற்றியாச்சு. அது வேகட்டும். திருப்பி போட்டு எடுத்தோன்னே அருமையான மசாலா பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதில் கேரட் துருவி போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்கும். பாருங்கள், மசாலா பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அருமையாக வந்திருக்கு. இது பையனுக்கு ரொம்ப பிடிக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கார சட்னியோடு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். நிறைய பேருக்கு இது பிடிக்கும். சரி, வீட்டில் ஒரே மாதிரி இட்லி, தோசை அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ராகி மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி செஞ்சு கொடுத்தேன். அருமையாக வந்திருக்கு பாருங்கள், குண்டு குண்டுன்னு அழகாக. பாருங்கள், அருமையான ராகி பணியாரம், மசாலா பணியாரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதிலே கூட நம்ம வெல்லம் சேர்த்து இனிப்பு பணியாரமாக கூட சேர்த்துக்கலாம், மசாலா போடாமல். இப்போ அந்த இனிப்பு பணியாரத்துக்குள்ளது நார்மல் தாங்க, எப்போதும் போல் தான். இது கொஞ்சம் இட்லி மாவுங்கிறனால கொஞ்சம் அந்த வெள்ளைப்பாகு ஊற்றினோன்னு கொஞ்சம் தண்ணியாகிடுச்சு. சரி, பரவாயில்ல, மெதுவாக எடுத்துக்கலான்ட்டு ஊற்றியாச்சுங்க. நார்மல் நம்ம பணியாரத்துக்குன்னு அரைக்கும்போது நம்ம அதுக்குன்னு கொஞ்சம் திக்காக அரைச்சி வைப்போம். இட்லி மாவை விட அதுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக அரைச்சி வைப்போம். இது கொஞ்சம் சாஃப்டாகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. பரவாயில்ல, நல்லா வந்திருக்குங்க. சூப்பராக இருந்த டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அருமையாக இனிப்பு பணியாரமும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரே மாதிரி எப்போதும் இட்லி, தோசை அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடாம என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கார சட்னிக்கும் மசாலா பணியாரத்துக்கும் இனிப்பு பணியாரத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.